தமிழ்ச்சோலா யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருக்கிறாருங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய வசன ஒளிப்பதிவாளர், சவுண்ட் இன்ஜினியர். அவருடைய பேர் ராஜா கஸ்தூரி. பரணி ஸ்டுடியோவில் இன்ஜினியராக இருக்காரு. அவர் யாருக்கிட்ட வாங்கினாருன்னா அவருடைய தேவைக்காக நடிகர் விஜய் சேதுபதிட்ட 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. அந்த 1 லட்ச ரூபா அவர் ஹெல்ப்பாக தான் கொடுத்திருந்தார். ஆனால் இவர் அந்த பணத்தை தனது காரியம் முடிந்த பிறகு அதை திருப்பி கொடுக்கறதுக்காக 1 வருஷமா அவர் அலைஞ்சிட்டு இருக்கிறார். அந்த பணத்தை அவர் திருப்பி இன்னும் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் என்னைக்கே ஒரு நாள் அவர் நேரில் சந்திப்பாக கொடுப்போன்னு காத்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கை செலவு பணம் தேவைப்பட்ட நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1000 ரூபா கூகுள் பண்ணு, 500 ரூபா கூகுள் பே பண்ணுன்னு சொல்லவர் அந்த பூஜை ரூம்ல வச்சுக்கிற அந்த 1 லட்சத்துலேருந்து ஒரு நோட்டு கூட எடுத்து செலவு பண்ணாமல் இருக்கிறாருன்னா அப்ப அது ஏன், எதுக்காக அப்படி இருக்காரு? இவர் எதுக்காக அந்த 1 லட்ச ரூபா வாங்கினாரு? அவரு 1 லட்ச ரூபா எதுக்காக கொடுத்தாரு அப்படிங்கறத அவர்கிட்டயே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க விஜய் சேதுபதி சார்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கீங்க. அவர் உதவியாக தான் கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை 1 வருஷம் திருப்பி கொடுக்கறதுக்காக நீங்க அலையிறதாவும், அவங்க உதவியாளர்கள் எல்லாருமே பணம் திருப்பி தரணும்னு, சார் ஊரில் இல்லை, சார் வெளியில் இருக்காரு, சார் மீட் பண்ண வேண்டிய பிஸியாக இருக்காரு, இப்படினே சொல்லிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது நீங்கள் எதுக்காக அந்த பணத்தை கேட்டு போனீங்க? அவர் எவ்வளோ கேட்டீங்க? அவர் எவ்வளோ கொடுத்தாரு? ஏன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். அதாவது நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு பரிதவிப்பு வரும்பொழுது தான், கடவுளை பார்த்தா கூட நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கடவுளையே நம்மளை காப்பாற்று அப்படின்ற மாதிரி கோயிலில் போய் நின்று சாமி கும்பிடுவோம். அதுமாரி பசிக்குது அப்படின்னா அம்மா எனக்கு சோறு போடுன்னு கேட்போம். இது நம்ம வாழ்வியலில் நடக்கிற ஒரு விஷயம். என்னுடைய குருநாதர் பேரில் ஆரம்பித்த என்னோட ஸ்டுடியோ எனக்கு என்னுடைய பார்ட்னருக்கும் கொஞ்சம் பண பரிவர்த்தனை செய்யறது. என்ன ஸ்டுடியோ அது? பாண்டுரங்கன் ஆடியோ லேப். அந்த ஸ்டுடியோ நான் எப்படியாவது மீட்டுடணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக எனக்கு பணம் தேவைப்படுது. யாருமே இல்லை. அந்த ஸ்டுடியோவில் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன், யாருக்கிட்ட கேட்கறது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய பரிதவிப்பு, என்ன பண்ணுறதுங்கிற பல யோசனைகள். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நமது கேமராமேனும் நடிகருமான அருள்தாஸ் அண்ணன் நம்பர் வருது. நான் டப்புன்னு அவருக்கு ஒரு ஃபோன் பண்ண உடனே, என்ன ராஜா அப்படின்றாரு. அண்ணன் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புண்ணே, விஜய் சேதுபதி சார் நம்பர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க, அவருடைய நம்பர் ஏதோ மாற்றமாக இருக்குது, அவரை எங்கேயாவது பார்க்கணுண்ணே, எனக்கு கொஞ்சம் நீங்கள் எங்கேயாவது பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்க அண்ணன்னு சொல்கிறேன். அப்படியா, உடனே பார்க்கணுமா, சரி டிஆர் கார்டனுக்கு வா அப்படின்ட்டாரு. எனக்கு சென்னையில் டிஆர் கார்டன் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட் அது, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்புறம் என் நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு டிஆர் கார்டனுக்கு நேரடியாக நான் போன உடனே மகாராஜாங்கிற படம் தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த காதில் அந்த பஞ்செல்லாம் வச்சு அந்த செட்டப்பில் இருக்காரு. நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் என்ன கேட்க போகிறேன், எந்த புரிதலுமே அவருக்கும் தெரியாது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து விஜய் சேதுபதி சார் வெளியில் என்ன ஏது எதையுமே கேட்காம, என்னண்ணே அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவர் அடுத்த செகண்டே அவரோட உதவியாளரை கூப்பிட்டு, ஜான் காரில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கேட்குறாரு. அவர் ஏதோ ஒன்று சொன்ன உடனே ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே 25 ரூபாயை வச்சுட்டு 1 லட்ச ரூபாயை அண்ணன்ட்ட கொடுன்னு சொல்லி அந்த காசை அப்படியே என் கையில் கொடுத்துட்டு, நீங்கள்லாம் நல்லா வரணும், நீங்கள் நல்ல மனிதர், நல்லா வரணும், எதுவாக இருந்தாலும் நம்ம பேசுங்க, ஏன்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பிஸியான நேரத்தில் அந்த பணத்தை கொடுத்துட்டு அவர் உள்ளார போயிட்டாரு. ஆனால் நான் அந்த பணத்தை வாங்கிட்டு வரும்போது கூட என் நண்பர் கேட்டார், என்னப்பா 1 லட்ச ரூபாயை வாங்கிட்டு வந்திருக்க, 5 லட்ச ரூபான்னு இருந்தால் தானப்பா பிரச்சனை சால்வ் ஆகும், நீ அவர்கிட்ட சொல்லலையா அப்படின்னு. அவர் என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் கையில் இருக்கிறத இந்தான்னு சொல்லி எடுத்து இந்த கவச குண்டலத்தை கொடுத்தாருன்னா நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். ஆனால் அன்னைக்கு என் கண் பார்வைக்கு கர்ணனா தெரிஞ்சது அவரு தான். அப்படி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத எடுத்து கொடுத்துட்டு போறவர் அந்த மனுஷால்கிட்ட போய் நான் திரும்ப எப்படி கேட்கறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு என்னோட ஸ்டுடியோவை எனக்கு மீட்க முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. ஆனால் அந்த காசை நான் உடனே பாபா கோயிலில் போய் நின்று என்ன சாமி கும்பிட்டேன்னா, இறைவா என்னுடைய ஆயுளை குறைத்தாவது இதை போன்ற ஒரு மனிதருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் நான் அந்த பணத்தை என்னோட பூஜை ரூம்லேயே வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு நான் அடுத்த கட்ட பணம் நிறைவு பெறாமல் நான் என்னோட வேலையை முடிக்க முடியல. என்னைக்கா இருந்தாலும் அந்த பணத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி 1 வருஷமா போராடிட்டு இருக்கேன்.
அவர் ஃபோன் பண்ணி கேட்டால் சார் இப்போ இங்கே இல்லை, பிஸியாக இருக்காரு, பார்க்க முடியாது இப்படின்னே சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட எனக்கு பர்சனலாக ஒரு ஏதாவது பிரச்சனை வந்தால் என் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1000 ரூபா போடுறான்னு சொல்லுவேன் ஒழிஞ்சு, அந்த காசுலேருந்து ₹1 கூட எடுக்கக்கூடாதுங்கிறத ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு வர்றேன். ஒரு நாள் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு படம் டப்பிங்க்கு வந்தாங்க. இந்தமாரி தலைவர் எனக்கு உதவி பண்ணாருங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், நீங்கள் எங்கேயாவது அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகவலை சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்னைக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் இருக்கீங்களோ அது உங்கள் சொந்த விருப்பம், அதை திருப்பி வாங்கிக்காததும் அவருடைய சொந்த விருப்பம். இன்னும் இதே சினிமாவில் நீங்களும் அவரும் என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்பீங்க, இதே ஸ்டுடியோவுக்கு கூட டப்பிங் வரலாம், அந்த நாள் வரும்பொழுது நீங்களே உங்கள் கையால் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக மனசில் பட்டுச்சு. அதற்காக ஒவ்வொரு நாளும் அதை திருப்பி கொடுப்பதற்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காகன்னா, அவருடைய வேர்வை துளியில் அந்த பணம் வந்தது. என்ன போல கஷ்டப்படுறவங்களுக்கு அடுத்து யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு அது உதவியா இருக்கணும்னு நான் மனசார ஃபீல் பண்றேன். அதுக்காக காத்திருக்கேன்.